செங்கல்பட்டு அரசினர் பாதுகாப்பு இடத்தில் ஆசிரியர்கள் மற்றும் வார்டனை கட்டி போட்டு தாக்கிவிட்டு தப்பியோடிய 12 பேரில் 7 பேர் பிடிபட்டனர். சிக்கியது எப்படி என்பதை விளக்க இணைகிறார் செய்தியாளர் நவீன். செங்கல்பட்டு அருகே ஆத்தூர் பகுதியில் அரசினர் பாதுகாப்பு இடம் செயல்பட்டு வருது. இந்த பாதுகாப்பு இடத்துல தமிழகத்துல பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட 70க்கும் மேற்பட்ட சிறார்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த சிறார்கள் இங்க தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தொலைக்காட்சி மூலம் இவர்களுக்கு திரைப்படம் ஒளிபரப்பப்பட்டது. அப்போது ஏற்பட்ட தகராறுல அங்கிருந்த ஆசிரியர்கள், காவலர்கள், காவலாளி உள்ளிட்டோரை கடுமையாக தாக்கிவிட்டு ஒரு 12 சிறுவர்கள் வெளியில வந்தாங்க. வெளியில வந்ததுக்கு பிறகுமா அங்க சாலையில நடந்து சென்றவங்களையும் அவங்க கடுமையா தாக்கி அவர்களிடம் இருந்த 3 இருசக்கர வாகனம், 5 செல்போன் உள்ளிட்டவற்றை அவங்க பறித்து கொண்டு வெவ்வேறு இடங்களுக்கு அவர்கள் சென்று தலைமறைவாகிட்டாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக செங்கல்பட்டு டிஎஸ்பி தலைமையில 5 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் 2 தனிப்படைகள் ஆந்திராவிற்கும், 2 தனிப்படைகள் சென்னைக்கும், ஒரு தனிப்படை கோயம்புத்தூருக்கும் சென்று தீவிர விசாரணையை அவர்கள் மேற்கொண்டாங்க. இதுல சென்னை கே நகர் பகுதியில் நேற்று ஒரு சிறுவனை வீட்டில் இருக்கும்போது போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்து செங்கல்பட்டு காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்தாங்க. தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்காரு. அதே போல இன்று காலையில கோயம்புத்தூர்ல சந்தேகத்திற்கிடமான முறையில கோவை ரயில் நிலையத்துல ஒரு 3 பேர் சுற்றி திரிஞ்சிருக்காங்க. அந்த 3 நபர்களையும் பிடித்து விசாரிக்கும் போது அவங்க செங்கல்பட்டு அரசினர் சிறப்பு இடத்திலிருந்து தப்பி சென்றது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில அவர்கள் அந்த 3 பேரும் சேர்ந்து கோவை மாநகர பகுதிகளில் 2 பெட்டி கடைகளை உடைத்து அங்கு பணம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடிச்சிருக்க விஷயம் தெரிய வந்தது. அதே போல அதே மாநகர பகுதியில், கோவை மாநகர பகுதியில் ஒரு பெட்ரோல் பங்க்ல போயிட்டு 2 இருசக்கர வாகனங்கள்ல பெட்ரோல் போட 4 நபர்கள் சென்றிருக்காங்க. அந்த இருசக்கர வாகனங்கள்ல இருந்த பெட்ரோல் டேங்க் உடைக்கப்பட்டிருக்கிறத அங்க இருக்க பங்க் ஊழியர்கள் பார்த்தபோது அவர்கள் மீது சந்தேகம் வந்திருக்கு. தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கல. அவர்களும் இந்த செங்கல்பட்டு அரசினர் சிறப்பு இடத்திலிருந்து தப்பி சென்ற இந்த சிறார்கள் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து கோயம்புத்தூர் போலீசார் இந்த பெட்ரோல் பங்க்ல இருந்த 4 பேரையும், அதே போல ரயில் நிலையத்தில் இருந்த 3 பேரையும் கைது செஞ்சாங்க. கைது செஞ்சு அவங்கள செங்கல்பட்டு போலீசாரிடம் ஒப்படைப்பதற்காக அழைத்து சென்ற போது அந்த 7 பேர்ல ஒரு சிறுவன் அங்கிருந்து தப்பி சென்று விட்டான். அவனை தேடும் பணியும் தற்போது இப்போ தீவிரமா நடைபெற்று இருக்கு. அதாவது இந்த சிறுவர்கள் பல்வேறு குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. கடந்த 2 நாட்கள்ல மட்டும் பல்வேறு இடங்களுக்கு சென்று அங்க திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்கள்ல அவங்க ஈடுபட்டதா காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா கோயம்புத்தூர்ல 2 கடைகளை பூட்ட உடைச்சிருக்காங்க. அதே போல 2 இருசக்கர வாகனங்களை திருடி இருக்காங்க. இங்க செங்கல்பட்டுல இருந்து அவங்க புறப்படும் போதே 3 இருசக்கர வாகனம், 5 செல்போன் கொள்ளையடிச்சிருக்காங்க. அதே போல திண்டிவனம் பக்கத்துல மயிலான்ற பகுதியில ஒரு கிராம நிர்வாக அலுவலரை தாக்கி அவர்கிட்ட இருந்து 1 பவுன் தங்கச்சங்கிலி, அவரு இருந்த பணம், செல்போனு உள்ளிட்டவற்றெல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த விவகாரத்துல 12 பேர் தப்பி சென்ற நிலையில இப்போது வரைக்கும் 7 பேரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. மீதமுள்ள 5 பேரை தேடும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. அதுல ஒரு சிலர் ஆந்திராவுக்கு தப்பி சென்றதா போலீசார் அந்த தகவலை அடித்து 2 தனிப்படைகள் ஆந்திராவுக்கும் சென்று அங்க தீவிர தேடுதல் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா சென்னை, கோவை, ஆந்திரா உள்ளிட்ட 3 இடங்கள்ல காவல்துறையினர் முகாமிட்டு மீதமுள்ள 5 பேரை பிடிக்கும் பணிகளில் தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. தற்போது இந்த கோவையில கைது செய்யப்பட்ட 6 பேரும் செங்கல்பட்டு தனிப்படை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களிடம் காவல் நிலையத்துக்கு கொண்டு மீண்டும் விசாரணையை நடத்த போலீசார் திட்டமிட்டு இருக்காங்க. இவங்க இந்த பகுதியில மட்டும் தான் கொள்ளையடிச்சிருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது மற்ற பகுதிகளில் இது மாதிரி திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட சம்பவங்கள்லாம் அவங்க செஞ்சிருக்காங்களா என்ற விசாரணை இன்னும் தொடர்ந்து நடைபெறும். அவர்கள் இன்று மாலை அல்லது நாளை காலை நீதிமன்றத்துல போலீசார் ஆஜர்படுத்த திட்டமிட்டு இருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.